அஸ்ஸலாமு அலைக்கும் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லாங் டிஸ்டன்ஸ் டேரிஸ் vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரம்ஜானுக்கு அப்புறம் ஈத் முடிஞ்சு வந்து நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். பெங்களூர் ட்ரிப்பு தான் போனோம். 2 டேஸ்க்கு பிளான் பண்ணி போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து ஏப்ரல் 3 நைட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து ஒரு 12 o'clock அந்த மாதிரி கிளம்பினோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு எப்படியும் ஒரு 2 hours பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸு கிடைக்கல எங்களுக்கு சீக்கிரமாக அன்னைக்கு. எப்படியும் ஒரு 2 o'clock அந்த மாதிரி தான் பஸ்ஸு கிடச்சிது. அதுவுமே வந்து நார்மல் பஸ்ஸு தான். ஸ்லீப்பர் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு யோசிச்சுட்டே போனோம். பார்த்தா செமி ஸ்லீப்பர் கூட கிடைக்கல. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிடைச்ச பஸ்லேயே ஏறிட்டோம். 2 மணிக்கு ஏறினது. மார்னிங் 7 o'clock தான் ரீச் ஆனோம். 7 o'clock வந்து டைரெக்டாக லால்பாக் ஸ்டாப்பிங்லேயே இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு லால்பாக் தான் போனோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லாமே லால்பாக் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாக்கிங் ஜாகிங் பண்ணுறதுக்கு வராங்க. 9 o'clock வரவங்களுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே போய் பார்த்துட்டு 9 o'clock நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கேயே எல்லோரும் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். நாங்கள் வந்து பரோட்டா, ஆனியன் தோசை, செட் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3மே வந்து 3 பேரும் ஷேர் பண்ணி எல்லாத்துலேயும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு ஃபுட்டு கூட. நானும் அஃப்ரின் ஜுனீத் வந்து ஒரே டேபிளில் உட்காந்துட்டோம். 2 days கூட அந்த மாதிரி தான். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரே டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கப்பன் பார்க்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு வந்து ஒரு 1 hour வந்து பார்க்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேயே இருந்தோம். அப்புறம் ஒரு 11 o'clock மேலே வந்து சரி உள்ளே போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். லால்பாக் விடவும் கப்பன் பார்க் வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கே உள்ளே போனோடனேவும் டாய் ட்ரெயினு, போட்டிங்கு, அப்புறம் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி நிறைய குட்டி குட்டி ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. என்ட்ரி ஃபீஸ் கூட வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அடல்ட்ஸ்க்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு 10 rupees அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணாங்க உள்ளே போகிறதுக்கே. உள்ளே ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னா அதுக்குமே ஸ்டால்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. டாய் ட்ரெயினுக்கும் போட்டிங்க்கும் வந்து தனியாக காசு சார்ஜ் பண்ணாங்க அங்கே. அதுவுமே அப்படி தான். பெரியவங்களுக்கு வந்து 30 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து 15 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டிங் போனோம். போட்டிங்கில் வந்து எல்லாருமே போனோம். எங்கள் அப்பா மட்டும்தான் வரல. போட்டிங்கில் வந்து 2 rounds கூட்டிகிட்டு போனாங்க. 2 roundsமே எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் பெங்களூர் கிளம்புனது வந்து ஏப்ரல் 3 நைட்டு கிளம்புனோம். ரீச் ஆனது வந்து ஏப்ரல் 4 மார்னிங் ரீச் ஆனோம். ஃப்ரைடே அன்னைக்கு. அங்கே போட்டிங் போன இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு தீம் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து பசங்களை நிற்க வச்சு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போட்டில் போனோம். 2 minutes தான் அந்த ரைடு ஃபுல்லாகவே. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கரெக்டாக 2 round கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். எங்கள் அப்பா வரல இல்லையா, அவரை வந்து மேலே நின்றுட்டு எங்களுக்கு கை காமிச்சிட்டு டாட்டா பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தார். என் தம்பி பையன் அனஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்லேருந்து இறங்கும்போது வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அடம் பண்ணி அங்கேயே நின்றுட்டு இருந்தான். அப்புறம் எப்படியும் அவனை சமாளித்து கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். ரொம்ப சின்ன ரைடு தான், இருந்தாலும் 30 rupeesக்கு வந்து இந்த ரைடை வந்து ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. போட் ரைட் முடிஞ்சு எல்லோரும் வெளியில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் ஸ்டால் வந்து உள்ளே இருந்துச்சு. நானும் அப்புறம் வந்து இந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணோம், கோவா சில்லின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. கொய்யா பழமில் ரெட் சில்லி மேலே போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி டிஷ்ஷில் தான் இருந்துச்சு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டப்போ வந்து. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தப்போ இந்த ஸ்டாச்சு எல்லாம் பார்த்தோம். ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் பசங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்னு நின்றுட்டு நாங்களும் பார்த்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். எலிஃபெண்ட் ஸ்டாச்சு இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து நிறைய பசங்களை வச்சிட்ருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜிராஃபி, அப்புறம் வந்து குட்டி குட்டி ரேபிட்ஸு. நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டே போனால் கொக்கு நிறைய இருந்துச்சு. கொக்கு, கோழி, அப்புறம் டக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து எருமை மாடு, அதோட கணுக்குட்டி அந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் 3 பசங்களுமே அந்த ஸ்டாச்சுவெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியானாங்க. நல்லா பார்த்து ரசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வர மனசே இல்லை அங்கேருந்து. நாங்கள் எப்படியோ சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டாய் ட்ரெயினில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். டாய் ட்ரெயின் டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து 20 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் டாய் ட்ரெயினில் வந்து எல்லாருமே போனோம். ஒருத்தவங்க கூட நிற்கலை, எல்லாருமே உட்காந்து போனோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெயின் ரைடு வந்து 5 minutes ரைடு. அந்த 5 minutes வந்து அந்த பார்க் ஃபுல்லாகவே அவங்க சுற்றி காமிப்பாங்க. அந்த டாய் ட்ரெயினில் ஃபுல்லாகவே அந்த பார்க் வந்து இதில் உட்காந்து நம்ம சுற்றி பார்க்கலாம்.
அந்த மாதிரி செட்டப்பில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் யார் யார் டூருக்கு போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, நான், எங்கள் அம்மா ஃபேமிலி, என் பிள்ளைங்க, என் தம்பி ஒய்ஃபு, அனஸு, அப்புறம் வந்து எங்கள் சித்தி, எங்கள் 3 சித்தி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் பெரியவங்க ஃபேமிலி வந்து டோட்டலாக 5 பேருமே வந்திருந்தாங்க. எங்கள் அங்கிள் கூட வந்திருந்தார். அப்புறம் செகண்டு சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்களும் அவங்க பையனும் வந்திருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வரல, வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வரல, கம்பெனி ஒர்க்குன்னு சொல்லிட்டு. தேர்டு சித்தி வந்து அவங்களும் அவங்க 2 பசங்களும் வந்திருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வரல, அவரும் டிரைவிங் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார், வரல. இதில் மிஸ் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 சித்தியோட ஹஸ்பண்டு, அப்புறம் என் தம்பி வரல, என் ஹஸ்பண்ட் சுஜாத், 3 பேர், டோட்டலாக 4 பேர் மிஸ்ஸிங் இந்த டூரில் வந்து. மற்ற எல்லாருமே வந்து எங்கள் அம்மா ஃபேமிலியில், எங்கள் சித்தி ஃபேமிலி, அந்த மாதிரி சேர்ந்து எல்லாருமே போனோம். இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து போயிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நிறைய வருஷத்துக்கு அப்புறம் அன்றைக்கி தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் போயிட்டு வந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணுறதுனால அவரால் வர முடியல. என் தம்பி வந்து உம்ராக்கு போயிருந்தான். நாங்கள் வந்து April 4 வந்து போனது, பெங்களூர் போனது ட்ரிப்புக்கு. இந்த April 4, 5 2 டேஸ் ட்ரிப்பு பிளான் பண்ணி போனது. 5 மினிட்ஸில் வந்து இந்த டாய் ட்ரெயின் ரைட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்து ஒரு 1 ஹவர் எப்படியும் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் வெளியிலேயே பார்க்கிங்கில். அப்புறம் சரி கிளம்பி போகலாம், சிவாஜி நகர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வரப்போ வந்து வெளியில் வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிட்டோம், அப்புறம் மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம், அப்புறம் பொரி வாங்கி சாப்பிட்டோம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி நேராக சிவாஜி நகர் வந்துட்டோம். சிவாஜி நகர் வந்ததுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அங்கிள் 2 பேரும் வந்து நமாஸ் படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மஸ்ஜித் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க நமாஸ் படிச்சுட்டு வர வரைக்கும் வந்து நாங்கள் வந்து 1/2 ஹவர் வெளியிலேயே நின்றுட்டு இருந்தோம். அங்கே ஒரு லெஸ்ஸி ஷாப் இருந்துச்சு. அந்த லெஸ்ஸி ஷாப்புக்கு வெளியில் தான் வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தோம். செம்ம வெயில், நிற்கவே முடியல. பசங்க எல்லோரும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. சரி வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக எப்படியும் ஒரு 2 o'clock மேலேயே ஆயிடுச்சு. அவங்க வரதுக்கு 2:30 அப்படி இருக்கும். அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நிறையா ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பக்கரஹானா, தால்ச்சா, சைட் டிஷ்க்கு வந்து தந்தூரி ஷீக் கபாப் பிளேட் ஒன்று வாங்கியிருந்தோம். வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணி நானும் அப்புறம் ஜுனேத் ஒரு டேபிளில் உட்காந்துட்டோம். வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் எல்லாமே. லாஸ்ட்டாக வந்து பெப்சி ஒன்று வாங்கி குடிச்சிட்டு டின்னர் சாப்பிட்டு அழகாக முடிச்சிட்டோம். அப்புறம் கீழே வந்து பீடா வாங்கி சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வெளியில் வரதுக்கே பார்த்திங்கன்னா 4 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 hours நல்லா ஷாப்பிங் பண்ணோம். 3 hours நல்லா சுற்றணும் சிவாஜி நகர் ஃபுல்லாகவே. எல்லோரும் நல்லா ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 o'clock வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோம். பஞ்சு மிட்டாய், ஸ்வீட் கார்னு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம். அவங்களும் சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து லெமன் சோடா வாங்கி குடித்தோம் எல்லாருமே. அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு 7 o'clock வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். நைட்டு டின்னருக்கு வந்து பரோட்டா, இடியாப்பம், ஷீக் கபாப், பீஃப் கறி, மந்தி பிரியாணி இது எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். எல்லோரும் ஷேர் பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து April 5 எடுத்த வீடியோ. செகண்ட் டே April 4 அன்றைக்கி நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எங்கள் அப்பாவோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் நைட்டு போயிட்டு ஸ்டே பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து அவங்க பெரிய ஒரு ஹாலே கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஸ்டே பண்ணிட்டோம். நைட்டு ரூம் எதுவுமே போடலை. நைட்டு அங்கேயே தூங்கி இருந்து காலையில் எழுந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஒரு 10 o'clock அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து, அவங்க வீட்டிலேருந்து. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி, சப்பாத்தி, சிக்கன் குருமா வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கேப் புக் பண்ணி லூலு மால் வரத்துக்கே எங்களுக்கு எப்படியும் ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் நைட்டு 7 o'clock வரைக்கும் உள்ளே சுற்றிட்டு இருந்தோம். ஃபுல்லாக சுற்றி வந்தோம். நல்லா இருந்துச்சு. April 5 அன்றைக்கி வந்து நாங்கள் வேறு எங்கேயுமே போகல. லூலு மால் மட்டும்தான் சுற்றிட்டு இருந்தோம் அன்றைக்கி ஃபுல்லாக. அங்கேயே 1 டே ஃபுல்லாகவும் டைம் ஸ்பெண்ட் ஆயிடுச்சு கரெக்டாக. உள்ளே எதுவும் வாங்குற மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினோம், அவ்வளோதான். அதுவுமே சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கினோம். நான் என்னெல்லாம் இங்கே ஷாப்பிங் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் வரும் அந்த வீடியோ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
உள்ளே ஃபுல்லாக ஏசி. அன்றைக்கி ஃபுல் டே அங்கே சுற்றியுமே கொஞ்சம் கூட டயர்ட்னஸ்ஸே வரல எங்களுக்கு. ஏசியில் இருந்ததுனால எதுவுமே அவ்வளோ டயர்ட் ஆகலை அன்றைக்கி. ஏப்ரல் 4th அன்றைக்கி தான் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ரொம்ப வெயிலில் அவ்வளோ டயர்டாயிருச்சு உடம்புலாம். பசங்க கூட ரொம்ப டயர்டாயிட்டாங்க. லஞ்சு கூட அங்கேயே தான் உள்ளேயே சாப்பிட்டுக்கிட்டோம். லூலு மால்லேயே உள்ளேயே சாப்பிட்டுக்கிட்டோம். வெளியில் எங்கேயுமே போகல. ஃபஸ்ட்டு வந்து நான்வெஜ் கவுண்டருக்கு தான் போனோம் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பார்த்தா அங்கே நிறைய ரஷ் இருந்துச்சு. டோக்கன் வாங்குறதுக்கே அவ்வளோ ஆளுங்க. எப்படியும் 1 hour வெயிட் பண்ணால் தான் டோக்கனே கிடைக்கும். அப்போன்னா எப்போ சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அங்கே சாப்பிடவே இல்லை. லாஸ்ட்டில் வந்து நான்வெஜ் வேண்டான்னு சொல்லிட்டு வெஜ்ஜு கவுண்டருக்கு போயிட்டு அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ், வெஜ்ஜு நூடுல்ஸ், கோபி மஞ்சூரியன் வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க வாங்கிட்டாங்க. நானும் அஃப்ரின் ஜுனைத் வந்து இதை வாங்கி சாப்பிட்டோம். ஈவினிங் ஜோயா வந்து ஃப்ரைட் சிக்கன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தா. கேஎஃப்சி போய் பார்த்தோம். ரேட் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ ரேட் வந்து ரொம்ப ஏற்றிட்டாங்க அங்கே. ஸோ அதனால் எம்சி டொனால்ட்ஸ் போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுட்டு ஒரு 15 minutes வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இங்கே ஆர்டர் வந்துச்சு. 5 பீஸ் ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜுனைத் வந்து கோல்ட் காஃபி வித் குக்கீஸ் கேட்டிருந்தான். அது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அஃப்ரின் வந்து ஐஸ் காஃபி வித் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாமே வந்துருச்சு. அது கூட சேர்த்து வந்து அவங்க ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோன்னா எனக்கு பில் வந்து 950 வந்துச்சு. ஆனால் நான் பே பண்ணது வந்து 750 தான். அவ்வளோதான். அது இல்லாமல் கூட வந்து 2 பெப்சியும் வந்துருந்துச்சு. அவங்க ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஃபுட்டு வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 கூல்ட்ரிங்க்ஸ் வந்துருந்துச்சு. டோட்டலாகவே எனக்கு 750 தான் ஆச்சு எம்சி டொனால்ட்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து பிஸா ஹட்க்கு போயிட்டோம். பிஸா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. சிக்கன் வந்து அனஸ், லுப்னா 2 பேரும் சாப்பிடல. அவங்க வந்து பிஸா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த 2 பசங்களுக்காக வந்து பிஸா ஹட்க்கு போயிட்டோம். அங்கே வந்து ஒரே ஒரு பீஸா மட்டும் 450க்கு வாங்கினோம். மீடியம் சைஸு. காஸ்ட் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. சரி அந்த பசங்க 2 பேருமே சாப்பிட்லையேன்னு சொல்லிட்டு தான் வேறு வழி இல்லாமல் ஒரே ஒரு பீஸா மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் பன்னீர் டிக்கா பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வரத்துக்குமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 45 minutes வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம் அந்த ஒரு பீஸா சாப்பிட்றதுக்காக. அங்கே இருந்ததுலேயே இந்த பன்னீர் பீஸா மட்டும்தான் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுவே வாங்கிட்டோம். பீஸாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 7 o'clock வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். லேட் ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 7 o'clock எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டோம். கேப் புக் பண்ணி ஃபஸ்ட்டு மெஜஸ்டிக் தான் போனோம். அங்கே போய் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட் வந்து வேறு இடத்துல மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு அங்கேருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி டவுன் பஸ் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட் போனோம். நாங்கள் எல்லாருமே வந்து ஸ்லீப்பர் கோச்சில் தான் போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் அஃப்ரீனும் பசங்களை வச்சிட்ருக்கோம். ஸோ நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போகிறனால உட்காந்துட்டே போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பரில் போகலாம். ஸ்லீப்பர் இல்லாட்டியும் பரவாயில்ல, செமி ஸ்லீப்பர் ஆச்சு இருந்தால் அதில் கூட போயிடலான்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அங்கிள் வந்து எல்லாம் சொதப்பி விட்டுட்டாரு. நார்மல் பஸ்ஸில் தான் ஏறுங்கன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் பண்ணி ஏற்றி விட்டுட்டாரு. நைட்டு டின்னர் வந்து பார்சல் வாங்கிட்டோம். இட்லி தான் வாங்கிட்டு அந்த பஸ்லேயே உட்காந்து நைட்டு சாப்பிட்டுட்டோம். மார்னிங் 4 o'clock வீட்டுக்கு வந்து ரீச் ஆனோம். நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டே வந்தது. செம்ம கடுப்பாயிருச்சு எங்களுக்கு. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து தான் ரிலாக்ஸாக தூங்கணும். இது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்த வீடியோ. நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு இதில் பாருங்கள். வீட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 மேட்டு வாங்கினேன் நான். 3மே சிவாஜி நகரில் தான் வாங்கினேன். 3 மேட் வந்து 400க்கு வந்துச்சு. இதுவே நாம் வேறு எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி போய் வாங்கினோம்னா ஒரு மேட் மட்டுமே 300 அந்த மாதிரி சொல்லுவாங்க ரேட்டு. ஸோ கம்மியாக இருந்ததுனால அது ஒன்று மேட்டு 3 மேட் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கரண்டி, அப்புறம் இந்த 2 கப்பு அதெல்லாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. இப்போ காட்டுறதெல்லாம் லூலு மாலில் வாங்கினது. இதை வந்து ஒரு மக்கு வாங்கினேன். ஐ லவ் லூலுன்னு போட்டு இந்த குவாட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு ஃப்ரிட்ஜு மேக்னெட் ஒன்று வாங்கினேன். மெமரியாக இருக்குன்னு சொல்லிட்டு, பெங்களூர் போன மெமரின்னு சொல்லிட்டு. நான் எந்த ஊருக்கு போனாலுமே ஒரு மெமரிக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜு மேக்னெட் வாங்குவேன். அந்த ஊரோட ஃப்ரிட்ஜு மேக்னெட்டு. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக லஞ்ச் டவல் 3 டவல் சேர்ந்து ஒரு செட்டு வாங்கினேன். செட் ஆஃப் 5 பிளாக் பென், ப்ளூ பென் 5 வந்துருந்துச்சு. 5 எரேசரு, 5 ஷார்ப்னரு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஃபெவிக் ஸ்டிக்கு, அப்சரா பென்சில் வந்து பெரிய பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸ்டிக் பென் வந்து செட் ஆஃப் 5 வாங்கியிருந்தேன் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கிராஃப்ட்டுக்கு. அப்புறம் 5 ஸ்கேல்ஸ் வாங்கியிருந்தேன் சின்ன பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி பாப்பாவுக்கு. அப்புறம் ஸ்டாப்லர் பின்னு வாங்கியிருந்தேன்.
என்கிட்ட ஸ்டாப்லர் இருக்குது, அதோட பின்ஸ் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்தனால வாங்கிட்டேன். க்ளூ ட்ராப்ஸ் வந்து 2 பேக்கெட் வாங்கினேன். ஒரு டிஷ்யூ டேப் ஒன்று வாங்கினேன். ஒயிட்னர் ஒன்று வாங்கினேன். கேன்வஸ் போர்டு வந்து 2 வாங்கினேன் மீடியம் சைஸில். ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 எடுத்துட்டேன். யாருக்காவது பெயிண்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸு. இதோட நான் என் வீடியோ முடிச்சிக்கிறேன். என் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் ஐஷா சுஜா. டேக் கேர் அண்ட் பாய் பாய்.